வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கார்த்திகை தீபத்துக்காக ஸ்பெஷலாக ரொம்ப ஹெல்த்தியான சிவப்பு அவலை யூஸ் பண்ணி வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியான கார்த்திகை நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார்த்திகை நெய்யப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி, 1/2 கப் சிவப்பு அவல், 1/2 கப் பொடி பண்ண வெல்லம், 1/2 கப் தேங்காய். இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். பொரிக்க தேவையான அளவு நெய், 3 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஃபர்ஸ்ட் நம்ம 1 கப் பச்சரிசியை நல்லா 2-3 டைம் கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 கப் சிவப்பு அவளையும் 1 டைம் கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த பச்சரிசியவும் சிவப்பு அவளையும் சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். அடுத்து நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பேன் ஒன்று அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் ஆனோன்னா 1/2 கப் வெல்லம், இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைய விடணும். இந்த அப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி பதம் வர்ற அளவுக்கு பாகு காய்ச்ச தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சதுன்னா போதும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் தூசி மண் எதுவும் இருக்காது. இதை அப்படியே நல்லா ஆற விட்டுறலாம். 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க, அரிசியும் அவளும் நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட 3 ஏலக்காயை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆற வச்சிருக்க வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட நம்ம தண்ணி சேர்த்து அரைக்காம வெறும் வெள்ளைப்பாக சேர்த்து தான் அரைக்கணும். அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக இது கூட 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சப்போஸ் உங்களுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா இந்த மாவை 8 மணி நேரம் அப்படியே நல்லா புளிக்க விட்டு அதுக்கப்புறம் அப்பம் ஊற்றினோன்னா நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக வரும். அடுத்து கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு 1 ஸ்பூன் நெய் நல்லா சூடானோன்னு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1/2 கப் தேங்காயை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி தேங்காயை நெய்யில் வறுத்து சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெய்யில் வறுத்த தேங்காயை இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அப்பத்துக்கு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லா கட் பண்ணி சேர்த்தோன்னா நம்ம வாயில் கடிபடுறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெய்யப்பம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். அதுக்கு பணியார குழி ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு எல்லா குழியிலையும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக நெய் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த பணியார குழியில் 3/4 பாகம் மட்டும் நம்ம ஊற்றினோன்னா போதும். ஏன்னா அப்பம் வெந்து வர்றப்ப நல்லா புசு புசுன்னு உப்பி மேலே எழும்பி வரும். இதை மூடி போட்டு மூடி மிதமான தீயில 2-3 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ பாருங்க, அப்பம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக விடணும். இந்த மாவோட உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அப்பம் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். நான் குத்தி எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்பம் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லா அப்பத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நல்ல புசு புசுன்னு ரொம்ப சுவையான சாஃப்டான நெய்யப்பம் தயாராயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கார்த்திகை நெய்யப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.